இன்றைக்கி ஃபுட் அண்ட் ட்ராவலில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிறோங்க. ஊட்டியில் குன்னூர் தான் போகிறோம். குன்னூரோட ஜங்ஷன் இது தான். இங்கே போய் இறங்குனதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பைக்கில் கிளம்பியாச்சு சுற்றி பார்க்கறதுக்கு. எங்கே போகிறோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பகாசூரன் மலைன்னு ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னார், நல்லா இருக்குன்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்டு தான் சுற்றி பார்க்க போகிறோம். அந்த இடம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள், அந்த மலையிலேருந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே, வேறு லெவல்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துட்டு பக்கத்துலேயே இதோட மலை தொடர்ச்சி ஒன்று இருக்குது. இது பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் இப்போ போகிறோம். அந்த பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கேருந்து கீழே இருக்கிற டேம்லேருந்து எல்லாமே தெரியும். இப்போ பாருங்கள். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரத்துக்கே மதியம் ஆகிடுச்சு. ஹோட்டலில் அங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டோம், மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சிம்ஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. ஊட்டி வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் இது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான இடம் இது. இங்கே ஒரு சின்ன ஒரு போட் ஹவுஸும் இருக்குது. இப்போ இந்த சிம்ஸ் பார்க்லேருந்து கிளம்பி நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜுக்கு தான் போனோம். அந்த காட்டேஜோட வியூ பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். காலையில் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்குங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா மசனக்குடி தான் போனோம். இந்த ரோட்டில் போகிறதுக்கு அட்வென்ச்சராகவும் நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கும். மான்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம். இது முடிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா பையகாரா ரோட்டில் இருக்கிற தைல மரங்களை தான் பார்க்கலாம். சூப்பரான வியூ பாயிண்ட் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. நாங்களும் நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஊட்டி வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இடமும் இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா பையகாரா போட் ஹவுஸ். இங்கே நீங்கள் போட்டில் போனோன்னா ஒரு ஆளுக்கு 500லேருந்து 600 வரைக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பையகாரா போட் ஹவுஸை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பாயிண்ட்டு தான் நாங்கள் போனோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பரான வேறு லெவல் ஷூட்டிங் பாயிண்ட் சொல்லலாம். ஃபோட்டோஸ் எடுக்கவும் சரி, குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடமும் சொல்லலாம். இது முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டு தான் போனோம். இதுவும் நல்ல சூப்பரான ஃபோட்டோ ஷூட் இடம்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா கண்காட்சி, உதகை ரோஜா கண்காட்சின்ட்டு நாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பூக்கள்லாம் சூப்பரா இருந்ததுங்க. பூவில் வந்து பார்த்தீங்கன்னா, டால்ஃபின், அந்த மர்மெய்டு, முத்துச்சிப்பி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்க போன நேரம் பார்த்தீங்கன்னா, லேட்டா போனோம். 6 மணிக்கு தான் போனோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவருக்குள்ள இந்த இடத்த பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய இடம். சூப்பரா இருக்கும். சுத்தி பார்க்கவே போனா அங்க மனசே வராது வெளிய வர. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நீங்களே பாருங்க. இதெல்லாம் முடிஞ்சு கிளம்பவே நைட் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் மார்னிங் காட்டேஜ்லேருந்து நாங்கள் எழுந்து காலையிலேயே வெக்கேட் பண்ணி ரூமை காலி பண்ணி கிளம்பியாச்சு. அன்றைக்கி எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் நோஸ்னு ஒரு வியூ பாயிண்ட்டு தான் போனோம். அதுவும் சூப்பரான வியூ பாயிண்ட் தான் சொல்லலாம். அங்கே மலை மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு தெரியும். வேற ஒரு வியூ பாயிண்டில் போய் பார்க்கலான்ட்டு தான் போனோம். அதுதாங்க டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டு. இது கிடையாது, இது வேற ஒரு இடம். இதுதாங்க டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டு. சூப்பரான பிளேஸ் இது. வேற லெவலில் இருக்கும் இங்கேருந்து பார்க்க. நீங்களே பாருங்கள். டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டு தான் போனோம். இதுதாங்க அந்த கொடநாடு வியூ பாயிண்ட். நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மிஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த இடம் தாங்க வேறு லெவல் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம்.
அவ்வளோதாங்க, நாங்கள் கொடநாடு வியூ பாயிண்ட்டோட இந்த ஊட்டி டூரை முடிச்சுக்கிறோம். இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக இருந்தது. நீங்கள் ஊட்டி போனால் கண்டிப்பாக இந்த இடத்துலாம் போய் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நான் வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ஆனால் ஊட்டியில் நேரில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சாக்லேட்லாம் வாங்கிக்கின்னு காரில் கிளம்பியாச்சு. மழை வெளுத்து வாங்கிச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த மழை டைமில் காரில் போகிறதுக்கு. அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.